ஸ்பைடர்மேன் ஷூட்டிங் எடுத்த இடம் பார்க்கலாமா? கிளாஸ்கோ வந்து இறங்கின உடனே ஃபஸ்ட்டு போன இடம் ஸ்பைடர்மேன் ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங்ஸில் தான் வந்து ஸ்பைடர்மேன் ஷூட்டிங் எடுத்தாங்க. கிளாஸ்கோ ஏர்போர்ட்லேருந்து ஏறினாலே இது கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸில் வந்துடும். நீங்கள் அங்கே போயிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் போக வேண்டியது எங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தான். நாங்கள் 3 பேர் போனதுனால ஃபேமிலி பாஸ் எடுத்துகிட்டு பஸ் ரூட் தான் சூஸ் பண்ணோம். ஸோ பஸ் ரூட்டில் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் கிட்டத்தட்ட நம்ம ஸ்பைடர்மேன் ஷூட்டிங் எடுத்த இடத்துலேருந்து ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளாரவே வந்துருச்சு. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே சன்லைட்லாம் ரொம்ப கிடையாதுன்றதுனால எல்லா பிளான்ட்ஸையுமே அவங்க வந்து லைட் செட்டிங் வச்சு தான் வளர்த்துருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வேறு வேறு வெரைட்டி பிளான்ட்ஸ் எல்லாம் இருந்தது. நம்ம கண்ட்ரியில் இருந்தும் நிறைய பிளான்ட்ஸ் கொண்டு வந்து இங்கே வளர்த்துருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கெத்திட்ரல். இங்கே வந்து கெத்திட்ரல்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாரும் எப்போ ரொம்ப அழகாக தெரிவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்னா இங்கே உங்களுக்கு தெரியும்ல, ஒரு 4:30க்கு மேலேயே இங்கே வந்து ரொம்பவே இருட்டாயிடும். இப்போ இந்த பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா 4:30 போல் எடுத்தது தான். ரொம்பவே அழகாக இருக்கும் கெத்திட்ரல்ஸ்லாம் ஈவினிங் டைமில் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக லியோனார்டோ அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ரிவர் சைடு பிளான் பண்ணி புக் பண்ணியிருந்தோம். அப்போ தான் வந்து ரிவர் வியூ பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ப்ரீ புக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாக வரும். நாங்கள் வித் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து £100 பே பண்ணோம் இந்த ஹோட்டலுக்கு.